ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் பேச ஆசையா. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்கள் நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க, அப்புறம் நிறைய லைக்ஸ், அதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம இப்போது பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் தான் கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கோம். பார்ட் 3 வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்றைக்கி பார்க்க போகிறது பார்ட் 4. இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாமா? பாசிட்டிவ் சென்டென்ஸ், பாசிட்டிவாக எப்படி பேசுகிறது, நெகட்டிவ் சென்டென்ஸ், பாசிட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ், எப்படி கேள்வி பாசிட்டிவாக கேட்குறதுன்னு பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ். நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ், நெகட்டிவாக எப்படி கொஸ்டின் கேட்குறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது எப்படி, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? அவன் வருவான் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். இது என்ன, பாசிட்டிவான ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட். அவன் வருவான், வருவான் ஃபியூச்சரில். ஓகே, அவன் வருவான், he will come. அவன் வரமாட்டான், இது என்னது, நெகட்டிவ் சென்டென்ஸ். எப்படி சொல்லுவீங்க? he will not come. அந்த வில்லுக்கு பக்கத்தில் நாட் போடுறீங்க, he will not come. இது பாசிட்டிவாக கொஸ்டின் கேட்கறது பார்த்தோமா? எப்படி கேட்பீங்க? அவன் வருவானா, will he come. அந்த வில்லை தூக்கி முன்னாடி போட்டுறீங்க. இப்போ என்ன பார்க்க போகிறோம்? நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ்ல எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது, அதை தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் எல்லாத்தையும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கிறேன். அதோட ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நான் எழுதி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஜஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு வெர்புக்கும் இடையில ஒரு வில் போட்டிருந்தீங்க. அந்த வில் பக்கத்தில் ஒரு நாட் போட்டிங்கன்னா அது நெகட்டிவ் சென்டென்ஸ் இல்லையா? அதே இது கொஸ்டின் கேட்குறதுக்கு என்ன பண்ணணும்? பாசிட்டிவாக கொஸ்டின் கேட்குறதுக்கு இந்த வில் இருக்கு இல்லையா, அதை அப்படியே முன்னாடி போட்டிருக்கோம், அவ்வளோதான். அந்த வில்லை சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி போட்டேன், அது பாசிட்டிவாக கொஸ்டின் கேட்குறது. அப்போ நெகட்டிவாக எப்படி கொஸ்டின் கேட்பீங்க? வில் நாட் அப்படிங்கிறது நெகட்டிவ் சென்டென்ஸில் இருக்கா, இந்த வில் நாட்டை தூக்கி அப்படியே முன்னாடி போட்டிங்கன்னா அதான் ஃப்ரெண்ட்ஸ் நெகட்டிவில் கொஸ்டின் கேட்குறது. அதை நான் இங்கே தனியாகவே எழுதியிருக்கேன். இது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ஜஸ்ட் உங்களுக்கு ஓவராலாக ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எழுதியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிளியராக பாருங்கள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், இன்றைக்கி நம்ம இதுதான் பார்க்க போகிறோம். இதுதான் நெகட்டிவாக கொஸ்டின் கேட்குறதோட ஸ்ட்ரக்சர். நெகட்டிவாக கொஸ்டின் கேட்குறது, நெகட்டிவாக ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும்? வில் நாட் இருக்கும் இல்லையா, ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு வெர்புக்கும் இடையில அந்த வில் நாட்டை தூக்கி அப்படியே முன்னாடி போட்டுருங்க, அவ்வளோதான். இதுதான் கொஸ்டின். ஓகே, நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம், இன்னும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு ஆல்ரெடி பார்த்துட்டோம். பட் அதுலேருந்து நம்ம இந்த நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் கேள்வி வாக்கியத்தை உருவாக்கினா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகே, நான் அதனால் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு நான் அதோட ஸ்ட்ரக்சர் எழுதி அதுக்கு ஒரு சென்டென்ஸ் எழுதுறேன். அதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம், நெகட்டிவாக மாற்றலாம். ஓகே, இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். நெகட்டிவ் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, சப்ஜெக்ட் ப்ளஸ் வில்லுக்கு பக்கத்தில் ஒரு நாட் நெகட்டிவில் போடுவோமா, ப்ளஸ் வெர்ப் இருக்கும் இல்லையா. இப்போது நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் இன்டரோகேட்டிவ், நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ்னால் நெகட்டிவாக கொஸ்டின் கேட்குறது இல்லையா. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வில் நாட் இருக்கா, இதை அப்படியே தூக்கி முன்னாடி போட்டுறோம், அவ்வளோதான். will not plus subject plus verb. Very simple. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் எழுதிட்டு அதிலிருந்து ஒரு கேள்வியை நம்ம உருவாக்குவோம். ஓகே, நெகட்டிவாக ஒரு சென்டென்ஸ் இப்போ நான் எழுத போகிறேன். அவன் வரமாட்டான். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இது என்ன சென்டென்ஸ்? நெகட்டிவ் சென்டென்ஸ். இதுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பண்ணலாமா? நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு ஸ்ட்ரக்சரும் நான் உங்களுக்கு ஒரு இது ஈஸியாக புரியணும், கொஸ்டின் கேட்குறது ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக நான் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு அதில் என்ன வரணும்? சப்ஜெக்ட். அவன் அப்படிங்கிறது என்னது? இங்கிலீஷில் ஹீ. அதுக்கப்புறம் வில் நாட், வரமாட்டான் அப்படின்னு இருக்கு, வரமாட்டான். வருவான்றதை என்ன செய்யணும்? நீங்கள் வில் மட்டும்தான் போடணும். இங்கே வரமாட்டான் அப்படின்னு இருக்கனால வில் நாட் போடுறீங்க. ஹீ வில் நாட். வர்றதுக்கு என்ன இங்கிலீஷில்? கம். ஹீ வில் நாட் கம். இதே இது ஒரு கொஸ்டினாக கேட்கணும். அவன் வரமாட்டானா இப்படின்னு என்னது? நெகட்டிவாக ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க. அவன் வரமாட்டானா, அவன் என்கிட்ட பேச மாட்டானா கேட்பமா இல்லையா? இது நெகட்டிவாக கொஸ்டின் கேட்குறது. ஓகே, இதுக்கு இப்போ சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம்.
அவன் வரமாட்டானா அப்படிங்கிறது என்னென்னா நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ். இதுதான் நம்ம இந்த வீடியோவில் மெயினாக பார்க்க போகிறது. ஓகே, இதுக்கு என்ன பண்ணணும்? ஆக்சிலரி வெர்ப் இந்த இருக்கா, இந்த வில் நாட், அந்த வில் நாட்டை தூக்கி அப்படியே முன்னாடி போட்டிங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வில் நாட் இருக்கு இல்லையா, இதை தூக்கி அப்படியே முன்னாடி போட்டிருக்கோம். இதுதான் இதோட ஸ்ட்ரக்சர். இப்போ எப்படி எதுக்காக நம்ம வில் நாட் போட்டிருக்கோம் தெரியுதா? இந்த வில் நெகட்டிவ் சென்டென்ஸில் இருக்கிற இந்த வில் நாட் அப்படிங்கிறத ஆக்சிலரி வெர்ப். வில்லை மட்டும் போட்டக்கூடாது, வில் நாட்டையும் சேர்த்து போடணும். ஓகே, will not he come? will not he come? அவன் வரமாட்டானா? ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த will not அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை எப்படி சொல்லலாம் சேர்த்து? இன்னொரு மாதிரியும் இந்த புதுசாக ஒரே வார்த்தையில் சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? won't அப்படின்னும் சொல்லலாம். won't he come? இதுவும் கரெக்டு தான். இந்த will not அப்படிங்கிற இடத்துல இந்த சேர்த்து won't அப்படின்னு சொல்கிறேன், இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக. will not he come அப்படின்னு கேட்கலாம், won't he come அப்படின்னு கேட்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள், எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெகட்டிவாக ஒரு எக்ஸாம்பிள் நான் எழுதியிருக்கேன். அவர்கள் கிரிக்கெட் விளையாட மாட்டார்கள். இதை எப்படி நெகட்டிவாக கொஸ்டின் கேட்பீங்க? எழுதலாமா? நெகட்டிவாக எப்படி கொஸ்டின் கேட்பீர்கள்? அவர்கள் கிரிக்கெட் விளையாட மாட்டார்களா? அவர்கள் கிரிக்கெட் விளையாட மாட்டார்களா? இதுதான் நெகட்டிவாக ஒரு கொஸ்டின் கேட்குறது. அவங்க கிரிக்கெட் விளையாட மாட்டாங்களா? இது வந்து நெகட்டிவாக தானே கேட்குறோம். அவங்க கிரிக்கெட் விளையாடுவாங்களான்னா என்னது? அது பாசிட்டிவ், அதை ஆல்ரெடி பார்த்துட்டோம். அவங்க கிரிக்கெட் விளையாட மாட்டாங்களா? நெகட்டிவாக ஒரு கேள்வி கேட்குறோம் இல்லையா? ஃபஸ்ட்டு நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு எழுதிட்டு அடுத்தது எழுதுனா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். எழுதலாமா? ஸோ நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு இதுதான் ஸ்ட்ரக்சர்னு ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் அவர்கள் அப்படிங்கிற சப்ஜெக்ட், அதுக்கு இங்கிலீஷில் தே. அடுத்து என்ன வரணும்? வில் நாட், அதை அப்படியே போட்டுருங்க. அடுத்து வெர்பு வரணும். இங்கே வெர்பு என்னது? விளையாடுறதான் வெர்பு. அதுக்கு என்னது இங்கிலீஷில்? ப்ளே. விளையாட மாட்டார்கள். மாட்டார்கள்ங்கிறதுக்கு தமிழ் இங்கிலீஷில் வந்து தனியாலாம் எதுவும் எழுத மாட்டாங்க, அதான் வில் நாட் போட்டோம். நம்ம நெகட்டிவாக சொல்கிறோம் இல்லையா, அவ்வளோதான். விளையாடுறதுக்கு ப்ளே. தே வில் நாட் ப்ளே. அவங்க விளையாட மாட்டாங்க. என்ன விளையாட மாட்டாங்க? மிச்சம் என்ன இருக்குது? கிரிக்கெட். அதை அப்படி எழுதுங்க. தே வில் நாட் ப்ளே கிரிக்கெட். அவர்கள் கிரிக்கெட் விளையாட மாட்டார்கள். இப்போது இதை நீங்களே வந்து மாற்றி பார்க்குறீங்க. என்ன பண்ணலாம், எப்படி இதை கேள்வியாக மாற்றலாம்? ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்ன சொல்லியிருக்கேன் நான்? வில் நாட் அப்படிங்கிறதான் இங்கே ஆக்சிலரி வெர்பு. அந்த வில் நாட்டை தூக்கி என்ன பண்ணுறோம்? அப்படியே முன்னாடி போட்டுறோம். பார்த்தீங்களா? இங்கே இருந்ததை தூக்கி சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி போட்டுறோம். இதுதான் இதோட சின்டாக்ஸ் ஸ்ட்ரக்சர். இங்கேயும் அதே தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வில் நாட் இருக்கு இல்லையா, இந்த வில் நாட்டை தூக்கி அப்படியே முன்னாடி போட்டுடலாம். will not they play cricket? அவர்கள் கிரிக்கெட் விளையாட மாட்டார்களா? ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இந்த will not அப்படிங்கிறத சேர்த்து ஒரே வேர்ட்லேயும் நம்ம சொல்லலாம். அது என்ன வேர்டு? won't. இது நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். won't அதுவும் யூஸ் பண்ணலாம். will notக்கு பதிலாக won'ட்டும் யூஸ் பண்ணலாம். will not they play cricket அப்படிங்கிறது ஒன்று தான். இந்த will not'ை சுருக்கி ஸ்டைலாக பேசணும் அப்படின்னா won't they play cricket? அதுவும் ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வில் நாட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் அதே யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஓன்ட் அப்படின்னு சொல்கிறது பிடிச்சிருந்தது பேசும்போது அப்படின்னா அது யூஸ் பண்ணி பேசிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஈஸியாக இருந்தது பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக கொஸ்டின் கேட்குறது. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த 4 வீடியோ, பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, இந்த ஃப்யூச்சர் டென்ஸில் இந்த 4ஐயும் வச்சு நீங்கள் வந்து நல்லா பேசி பாருங்கள், பேசி பழகுங்க. என்ன பண்ணிட்டோம்? நல்லா கரைச்சி குடிச்சாச்சு எல்லாத்தையும். ஃப்யூச்சர் டென்ஸே ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நீங்களாக நிறைய சென்டென்ஸ் பேசி பாருங்கள். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து கமெண்டில் கேட்குறீங்க, ப்ராக்டிஸ்க்கு நிறைய சென்டென்ஸ் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க நிறைய பேர். கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோ, இன்னும் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு நிறைய சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு மாற்றி பழகலாம். ஸோ அது உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்களாக வீட்டில் வந்து நோட்டில் எழுதி அதுக்கு இங்கிலீஷில் எழுதி பாருங்கள், நீங்களாக பக்கத்தில் பேசி பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் பாஸ்ட் டென்ஸ் அண்ட் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். இதில் எல்லாத்துலேயும் 4 டைப் பார்த்துருக்கோம். பாசிட்டிவ், நெகட்டிவ், பாசிட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ், நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ். எப்படி பாசிட்டிவாக பேசுகிறது, எப்படி கேள்வி கேட்குறது, நெகட்டிவாக எப்படி பேசுகிறது, நெகட்டிவாக எப்படி கேள்வி கேட்குறது, எல்லாமே பார்த்துட்டோம். கண்டிப்பாக நீங்கள் பேசி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும்.
கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.